ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பெப்பர் சிக்கனுக்கு 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 100 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், சின்ன சைஸில் 3 பட்டை எடுத்திருக்கேன், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் இது பெப்பர் சிக்கன் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக எடுத்துக்கிறோம். பெப்பர் 1.5 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கோம். இப்போது ஒரு ஜாரில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, குருமிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை நம்ம அதில் போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா சிக்கன் அடி பிடிச்சிக்கும். நல்லா சுண்டி வர வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். சிக்கன்லாம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பைசியஸாக இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு விருப்பமானவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.